அந்த கடைசி அவருடைய 3வது முறை அவர் ஆட்சியை எடுத்துக்கிட்ட பிறகு அவருக்கு வந்து உட்கட்சியில் வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய கட்டுப்பாடு இல்லாத போயிடுச்சு. அவர் கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை. கட்சிக்குள்ளே வந்து குழுக்கள் வந்துருச்சு. ஒரு பக்கம் வந்து ஆரம் வீரப்பன் அவர்கள் தலைமையில் அல்லது அவரை வந்து ஒரு ஒரு ஆளுமையாக பார்க்கக்கூடிய பல பேர் அவர் பக்கம் இருந்தார்கள். ஜெயலலிதாவை பிடிக்காதவர்கள் பல பேர் அவரோடு இருந்தார்கள். ஜெயலலிதாவை பிடித்த பல பேர் அந்த அம்மையாரோடு இருந்தார்கள். இது மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த 2 குழுக்களையும் பேலன்ஸ் செய்வதிலேயே அவருடைய நாட்கள் போச்சு. அப்போ 86ல் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் அவரும் வந்து பிரச்சாரத்துக்கு போகலை, அந்த அம்மாவும் பிரச்சாரத்துக்கு போகலை. திமுக பெரிய வெற்றி அடைஞ்சது. 86 அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் அவர் கலைஞர் வந்து ஜெயிச்சு வராரு. அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஒருவேளை சட்டமன்ற மேலவைக்கு வந்துருவாரோன்ற மாதிரி ஒரு சின்ன அச்சம் இருந்துச்சு. அதை பல பேர் எடுத்து சொல்கிறாங்க அவர்கிட்ட. முதல்ல அவர் அதை பெருசாக எடுத்துக்கலை. அப்புறம் அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்.